see how you were emotionally impacted. Very good job. What was the... பார்க்கும்போதெல்லாம் ஆக்சுவலாக தண்ணி வரும். Exactly. Hello, Asha. Very nice to hear. So pleasant. அப்படியே ப்ளசண்ட்டாக இருந்தது. கிருஷ்ணகுமார் சொன்ன மாதிரி வந்து இது எமோஷனலாக பாடினாதான் இந்த பாட்டுங்களாம் எடுக்கும். அது இது வெரி வெல். ரொம்ப எஸ்பெஷலி அந்த சரணம் போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அங்கே வந்து ஒரு லைட் ஸ்லிப் ரொம்ப சின்னதாக இருந்தது. அது நத்திங் டு டூ வித் யுவர் பர்ஃபார்மன்ஸ். அதனால தான் ஒன்றும் இது பண்ண போகுது. பட் ஸ்டில் அது வந்து எமோஷனை த்ரூஅவுட் த சாங் நீங்கள் கேரி பண்ணி பாடுறது ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் கேட்கறதுக்கு ரொம்ப இதமாகவும் இருந்தது. ஸோ நைஸ். முன்னாடி பாடிருக்கீங்களா நீங்கள்? ஸ்டேஜ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால அந்த கையில அப்படியா? அது ரொம்ப பயந்து பாடினாலும் எனக்கு தெரியல. பாத்ரூம் சிங்கர். அப்படியா? வெரி நைஸ் ரொம்ப அழகாக. I think you are a very good bathroom singer. அப்படின்னா வெறும் bathroom singer தான் அப்படின்னாங்க. Very good singer. Of course, கொஞ்சம் I could feel the nervousness you had. So you lost breaths in some places and then missed some words. But you are a very good singer. It's just a question of more practice and then singing to the bigger audience. I think you can do better. Definitely. All the best. நன்றி. அடுத்ததாக பாடுவதற்கு ஹரிணி சேகர் இருக்கீங்களா? ஒரு வரலன்னு சொன்னாங்க. இப்படி நோட்டிட்டேன். ஓகே, ஹேமலதா சந்திரசேகர் அவங்களும் வரலையா? ஓகே, கார்த்திகேயன் மாரிகிருஷ்ணன் இருக்காரா? வாங்க, நீங்கதான் கடைசி பாடகர். ஃபேமிலி மெம்பர் 9 வருவார். I think that Disha to originally high competition. Our family கூட competition. நீங்க தான் திஷாவை பார்த்துக்கோங்க. இந்த சிங்கர் வந்துட்டாரு. அப்படியா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு கார்த்திகேயன். திஷா கார்த்திகேயன். ஒரு போட்டி யாருக்கு எது சொல்லுவோம் மேக்கப் பண்ணலாம். என் பொண்ணு அங்கே உரைக்கலாம்.
பார்க்கிறேன், மண்ணை கூட பொம்மையாக்கும் நேசம் பார்க்கிறேன். இன்னும் கொஞ்சம் என்று கேட்கிறேன், கொஞ்சம் இன்னும் என்று கேட்கிறேன். என்னோடு சேர்ந்து வாடி போகும் எல்லாம் காற்று மூட பார்க்கிறேன், கால்கள் போன பாதை எல்லாம் நான் போடுகிறேன். என்னுள்ளே மூடும் இந்த கதவு ஒன்று வெட்கப்பட்டு திறக்கிறேன், வாழ்க்கை போகும் போக்கில் எல்லாம் நான் போகிறேன். பாஷை பேசினார் நான் என்ன செய்வேன், கன்ஃபியூஷன் ஆகிறேன். உள்ளுக்குள்ளே பறக்க பறக்க துடிக்கிறேன், பழக பழக பிடிக்கிறேன், பழைய ரங்கள் மறக்கிறேன். பறக்க பறக்க பழக பழக பழைய ரங்கள் பெண்தோகை வருடுதே. மேகம் கருக்காதா பெண்ணே பெண்ணே, சாரல் அடிக்காதா பெண்ணே பெண்ணே, தேகம் அணையாதா பெண்ணே பெண்ணே, தீயும் அணையாதா பெண்ணே பெண்ணே. இங்க இருக்க எல்லாரையும் பார்த்தா அவளை தவிர ஆரம்பிக்கும் போது என்ன தப்பு பண்ணிருப்பேன், அங்கிருந்து மனசு பார்த்துட்டு அதனால அவளை மட்டும் பாக்குறேன். மிரட்டி ஆக்ஷன் இருக்காரு, மிரட்டி ஆக்ஷன் சொல்ல மாட்டேன், அடிச்சு கூட கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா? Good job. Good song selection. You did a very good job. I think it's a nice rhythmic song. You did that. I think I should say that. So overall, it's a good, very good performance. Thank you. So, Karthik, நீங்க ரெடினா பாடலாம், இல்லனாக்க we can go to him. அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு அவனுக்கு லிரிக்ஸ் சரி சார் கமான் ஏப்பா பட் நீ கார்த்திகேயன் நீங்க திருவா ஜஸ்ட் ஃபோன் எடுத்துட்டு வராதீங்க லிரிக்ஸ் அதுதான் ஓகேங்களா. வணக்கம், என்னோட பேர் ஹேமலதா சந்திரசேகர். நான் இன்னைக்கு பாட போற பாடல் வந்து ஊர் செல்லம் தூங்கிடுச்சு ஃப்ரம் வெள்ளத்தில் இருக்கிறது. ராஜா சாரோட பாடல் ஜனநாயகா பாடுறது காப்பிலாம். Don't even try, hold it back.
இந்த பாட்டை பாடுறவங்க எல்லாமே நல்லா பாடுறாங்க, நல்லா பாடுறாங்க, ரொம்ப அனுபவிச்சு பாடுறாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இன்வால்வ் இந்த சாங் ரியலாகவே இருக்கும். அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட அழகாக பாடினேன். நான் பார்த்தது வந்து அந்த ஹஸ்கி வாய்ஸ் எனக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த சாங். ஆக்சுவலி அது ரொம்ப இன்னும் அழகாக கேட்குது, எஸ்பெஷலி இந்த பல்லவி ஆரம்பிக்கும் போது. அண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்தது, எவ்ரிதிங் இஸ் இன் பிளேஸ். ரொம்ப அழகாக பாடினேன், அனுபவிச்சு பாடினேன். ஸோ we too enjoyed it. ரொம்ப நல்லா இருந்தது. So keep it up. So looking forward for the next songs from you. You பாடத்துல டான்சர், எப்படி டான்சர் நீங்க? பெரிய டான்சர் ஆக்சுவலா. Oh, அப்படியா? Oh, good. எல்லாத்தையும் கொஞ்சம் அறுக்கிறது. இல்ல டான்சர். ஏன்னா சேர்ந்து ஆடி இருக்கிறதுனால தெரியும். உங்களை யாரும் மார்க் வச்சிர போறாங்க. So next classical round, semi classical next round. Next one. எப்ப semi classical சொல்றோம். ஓ அதுக்கு டான்ஸ் ஆடிட்டே பாட சொல்லிருக்காங்க. பாடிட்டே ஆடுவாரோ இல்ல அது மட்டும் இல்ல மூச்சுவாங்க. இல்ல ஃபோக் சாங் அப்போ ஒரு ஏரியா போடுறோம் டான்ஸ். அப்படி பண்ணலாம். மணி பாடுமா இவர் ஆடுவார். பாட அவர் ரொம்ப சந்தோஷமா. கார்த்திக் வாங்க. அவர் ஹேண்ட்ஸ்ஃபுல். இல்ல மாட்டிக்கு குழந்தைதான் வருது. ஒரு பல்லவி குழந்தை அப்புறம் சரணம் கார்த்திக். நான் வெகு தூரத்தில் இல்லை. வணக்கம், என் பேர் கார்த்திகேயன். நான் வந்து கண்ணாலே பேசி பேசி சொல்லாதே பாட்டு பாடுறேன். நாங்க யாருமே பறக்கலைங்க அது பாட்டு வரும்போது. இல்ல யாருக்கும் தெரியக்கூடாது இந்த பாட்டு. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே, காதல் தெளிதராணி மொழி உண்டாகுதே, நீ கண்ணே மனதை விட்டு துள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொல்லாதே, காதாலே கேட்டு கேட்டு செல்லாதே, காதல் தெளிதராணி மொழி உண்டாகுதே, நீ கண்ணே மனதை விட்டு துள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொள்ளாதே. பாசம் மீறி சித்தம் தாழ போடுதே, உன் பக்தன் உள்ள மித்தம் ஏகி வாடுதே. ஆசை வெட்கம் அறியாமல் ஓடுதே, என் அண்டமே உன் பின்னல்களை ஆடுதே. கடல் வெளியிலாடி போதை உண்டாகுதே, நீ கண்ணீர் மனதை விட்டு துள்ளாதே. கண்ணாலே பேசி பேசி கொள்ளாதே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அருமை. சொல்லுங்க ஜட்ஜஸ். நான் படத்துக்கு முன்னாடி வந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. தேங்க்ஸ் ஃபார் சூசிங் திஸ் சாங். நைஸ் சாங். உங்க எந்தூசியாசத்தை பாராட்டுறேன்.
நெக்ஸ்ட் பாடணும்னு வந்ததுக்கு கொஞ்சம் கேட்கறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமான பாட்டு தான் அது முதல்லலாம் கொஞ்சம் ஹம்மிங்லாம் வரும் அதெல்லாம் கட் பண்ணிட்டு நீங்கள் பாடுவீங்க பட் பரவாயில்ல ஓரளவுக்கு நல்ல அட்டம் கொண்டு அட்டம் வரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க எனவே இந்த ரவுண்ட் எலிமினேஷன்லாம் கிடையாது ஸோ நெக்ஸ்ட் டைமுக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறது அமேசிங்காக பாடுங்க ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க ராஜேஷ் ராஜேஷ் பாடுறாரு லிரிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அவங்க பாடினா அவங்களோட தான் பாடுவாங்க வந்து பண்ண ரொம்ப நன்றிங்க. அடுத்த ரவுண்ட் வந்து அப்படி சொன்ன மாதிரி சண்டே நடக்க போகுது. அதே மாதிரி 2 to 6. ஸோ நம்ம கொஞ்சம் ஆர்டர் கூட மாற்றலாம். ஏன்னா அடல்ட்ஸ் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல பாட வச்சுட்டு கிட்ஸ் கூட ஏன்னா வந்து குழந்தைங்க தமிழ் பள்ளி முடிச்சுட்டு வரனால அதை நம்ம பேசுவாங்க எப்படின்றது. ஓகேங்களா? நிறைய பேர் வராதவங்களும் பாடணும்ல. ஸோ அதனால அது 2 to 6 மாதிரி பிளான் பண்ணிருக்கோங்க. இதே லொகேஷன் தான். ஸோ கண்டிப்பா வந்து அடுத்த வாரம் இந்த லைவ்ல பார்க்கணும். ப்ளஸ் நம்மளும் ப்ளே பண்ணுவோம். வாங்க. கன்வீனர் ஒருங்கிணைப்பாளர் அமுதார் கொடுக்குறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ராஜேஷ். ஆக்சுவலா ஜட்ஜஸ் 2 பேருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஆக்சுவலா எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்க ரொம்ப நான் என்ன அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப என்கரேஜிங்கா ஒரு வேலை முன்ன பாடினா கூட அவங்க மனசு நோகாம ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள மேலும் ஊக்குவிச்சு நீங்க கொண்டு வந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி 2 பேருக்கும். ஆல்சோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கிருஷ்ணகுமார் சார். நீங்க வந்து என்ன சொல்றது சூப்பர் சிங்கரோட தூண் நீங்க தான். ஆல் ரவுண்டர். அதுக்கு ரொம்ப மனதார தமிழ் மக்கள் சார்பா நன்றி சொல்லிக்கிறோம். அண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஆக்சுவலி. ஸோ நம்ம எல்லாரும் ராஜேஷ் மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம அடுத்த வாரம் திரும்பி நம்ம செகண்ட் ரவுண்ட்ல எல்லாரும் மீட் பண்ணலாங்க. ரொம்ப நன்றி. ஸ்பான்சர் மெயினா வந்து இன்னைக்கு நம்மளோட பிரியாணி ஸ்பாட் ஜெகன் சார் அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஆக்சுவலி. ஸோ பிரியாணி ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி தேர்ஸ்டே அன்லிமிட்டட் தோசா இருக்கு. $10 தான். ஸோ இது லைவ்ல பார்த்துருக்கும் சரி இல்ல லோக்கல்ல இருக்க எல்லாருமே கண்டிப்பா வந்து பயனடைங்க. தேங்க்ஸ் டு பிரியாணி ஸ்பாட்டுங்க. ஓகேங்களா ஜெகன்? சில ஃபுட்டெல்லாம் நான் வந்து டேஸ்ட் பண்ணதெல்லாம் நிஜமா ரொம்ப நல்லா இருந்தது. ஐ டோன்ட் நோ அபௌட் நீங்க வந்து நான்வெஜ்லாம் ட்ரை பண்ணாலும் இங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் தேர்ஸ்டே சொன்ன மாதிரி அன்லிமிட்டட் தோசா போடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சாம்பார் சட்னி இதெல்லாம் வந்து சாப்பிடுங்க. வீக் டேஸ் ஆமா நாங்க வந்து அடிக்கடி சாப்பிடுவோம். எங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஃபேன் ஆஃப் பிரியாணி ஸ்பாட். வேற பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா? ஆமா நிறைய இடத்துல இப்ப நியூவா பிரான்ச் வந்து மில்பிகாஸ்ல ஓபன் பண்ணிருக்காங்க. ஆமா அப்புறம் ஜெகன் நீங்க சொல்றீங்களா வாங்க ஒரு few words. ஆக்சுவலி அவங்களோட வெஜ் பிரியாணி போன வாரம் வந்து ஒரு மேட்ச் காமிச்சிருந்தாரு அவர் ஸ்பான்சரா. செம்மையா இருந்துச்சுங்க. நான் வெஜ் பிரியாணி அந்த அளவுக்கு டேஸ்டா சாப்பிட்டதே இல்லை. சூப்பர் சூப்பர். சோ இருந்த நீங்களும் ஏதாவது உங்களுக்கு டின்னர்லாம் வேணா வாங்கிட்டு போலாம் வீட்டுக்கு. ஓகே தேங்க் யூ சோ மச். திருச்சி தொகுதியில இருக்கான்னு கேக்குறேன். திருச்சியை பத்தி பேச மாட்டேன். நீங்க வாங்க இருக்கீங்க 2 வார்த்தை கணேஷ் வாங்க. தேங்க்ஸ். ஆக்சுவலா நிறைய பேர் உட்காந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் வந்து 2 o'clock அந்த மாதிரி உட்காந்து பாக்குறீங்க. சோ இடம் வந்து கொஞ்சம் சின்ன இருக்கா அது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறேன் கொஞ்சம் கேட்டா. ஓகேங்களா? ஆமா உண்மையிலே தமிழ் மன்றத்துக்கு மிக்க நன்றி. ராஜேஷ் கொஞ்சம் வருஷமாவே தெரியும். போன வருஷம் அந்த சூப்பர் சீனியர் காம்படிஷன் பண்ண எனக்கு வருத்தப்பட்டாரு அவரு. அந்த வருஷம் வந்த உடனே ஆரம்பத்திலேயே ஏற்படுத்தி வச்சுட்டாரு. ஆச்சரியம் எப்பவுமே அக்டோபர் நவம்பர் அந்த டைம் தான் இருக்கும் இருக்கும். அது தேங்க்யூ ராஜேஷ் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் ஒன். அஃப்கோர்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் கான் ஆஃப்டர் என்கரேஜ். போன வருஷத்தோட அட்லீஸ்ட் 2024 இப்போ எல்லாம் பெட்டராக இருக்கு டெஃபினெட்லி. அஃப்கோர்ஸ் இன்னொன்று கிட்ஸும் சரி ஜூனியர்ஸ்லையும் சரி நிறைய பேர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஐ திங்க் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சப்சிக்வெண்ட் பிளாக்ஸ் ஃபினிஷ் பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி என்கரேஜிங் டு see that small kids are singing so well. So of course கிருஷ்ணகுமார் தான் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. பில்லர் சொன்னாங்க. இந்த ஃபவுண்டேஷனே இதுதான் பில்லர்.
ஸோ எல்லாருக்கும் கிட்ஸ் வந்து பாட வைக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். எல்லா பேரண்ட்ஸுக்கும் நிறைய பேரண்ட்ஸ் போயிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. பட் எல்லாம் அமேசிங் ஜாப். சில கிட்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு இப்படி இப்படி பண்றாங்கன்னு. So anyway, all the best to all the kids and the participants. Right? Good. Next round of பார்க்கலாம். You have a doubt? You have a question? நானும் அதே தான் சொல்றேன். எல்லாருமே ரொம்ப அழகா பாடுறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு ஹேவ் எ டஃப் டைம் வித் தெம். பே ஏரியாவில் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகல, குழந்தைகளோட ஸ்டாண்டர்ட் கூட நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் சிங்கிங் அது வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து ரொம்ப ட்ரைனிங் இதெல்லாம் கூட கிடையாதுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி பாடுறாங்க? ஸோ பேரண்ட்ஸோட மோட்டிவேஷன் அண்ட் அவங்களோட தூண்டுதல்ல அவங்க வந்து பாடுறது வந்து இவ்வளவு நல்லா பாடுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். The standard has gone a lot from the time I have seen. I have been seeing from 2020. இன்னி வரைக்கும் பார்த்தா அந்த ஸ்டாண்ட் ஆஃப் சிங்கிங் வந்து has increased a lot. ஸோ நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரி இயர் வந்து இது இன்னும் எப்படி போகும்போது நெக்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸ்ல வந்து எப்படி பாட போறாங்க, எவ்வளவு நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சேர்ந்து இதை என்ஜாய் பண்றோம். நம்ம என்ஜாய்மெண்ட் இஸ் த பீக் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம் இருக்கு. தேங்க்ஸ் டு தமிழ் மன்றம் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் வண்டர்ஃபுல் ப்ரோக்ராம். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு போத் ஆஃப் யூ. ஏன்னா நீங்க இன்னொன்று ராஜன் சார் ஏன்னா நீங்க 3 பேருமே I'm seeing from 22 ல இருந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கனால இன்னும் 2 பேரையும் பார்த்துட்டு அப்படியே பார்க்குறோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் ஏன்னா எப்போதுமே தமிழ் மண்டலத்தில் வந்து ஏதாவது ஈவெண்ட் பண்றப்ப ஓகே செக் பண்ணுவோம் ப்ரீவியஸ் இயர்ல. அவர் சொல்றதே தான் கிருஷ்ணா போயிருங்க அவங்க எல்லாம் பார்த்துக்காரு. இது ஜஸ்ட் ஃபார்ம் வந்து கொடுத்து அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா போதும் அப்படின்வாங்க. தட் இஸ் வாட் வி டிட். ஆக்சுவலா ஃபார்ம் உங்களுக்கு அப்பப்போ எக்ஸ்டென்ஷன் கொடுத்தோம். அது முன்னாடி எல்லாம் வர பார்த்துக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். So thanks to Krishna Kumar for organizing this. அதே மாதிரி few words எங்களோட ஆனரி மெம்பர் பிளஸ் 2000 நன்றிங்க எல்லாருக்கும். ஸோ ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி நீங்க தமிழ் மன்றத்தினுடைய சூப்பர் சிங்கர்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ட்டிசிபேட் பண்றீங்க. உங்களோட ஆர்வத்திற்கும் தமிழ் மன்றத்தினுடைய சப்போர்ட்டுக்கும் நன்றி. நிறைய ஸ்பான்சர்ஸ் மெம்பர்ஷிப் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. நியூ மெம்பர்ஸ் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து தமிழ் மண்டலத்துல கொஸ்டின்ஸ் இருந்தா கண்டிப்பா ரீச் பண்ணுங்க. நிறைய நிகழ்ச்சிகளும் இருக்கு, நிகழ்வுகளும் நடக்கும். அதே மாதிரி நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுவோம் நாங்க. நாட் ஒன்லி நிகழ்ச்சிகள் மட்டும், இப்போ விசா ரிலேட்டட் இஷ்யூஸ், எமர்ஜென்சி இல்ல H1B எதுவாக இருந்தாலும் இந்த ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்தாலும் we try to help you and any more. I mean ஜாப் ரிலேட்டடா ஜாப் ஹெல்ப் குரூப் இருக்குது, எமர்ஜென்சி குரூப், நிறைய குரூப்ஸ் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏதாவது கொஸ்டின் தான் கண்டிப்பா பாருங்க. கம்யூனிட்டில எல்லா குரூப்ஸும் இருக்குது. ஜாயின் பண்ணுங்க, பயனடைங்க. நன்றி. நியூ மெம்பர்ஸ் வந்துட்டு ரெக்வெஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா ரீச் அவுட் டு மீ. ஐ வில் அப்ரூவ். செக்ரட்டரி ரீச் அவுட் பண்ணுங்க, அவங்க கண்டிப்பா அப்ரூவ் பண்ணுவாங்க. அது ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னீங்க எல்லாரும். சரி. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கான சாங் வந்து அந்த சீக்கிரம் அனுப்பி வைங்க. அதை அனௌன்ஸ் பண்ணிருங்க. ஆமா கரெக்ட். ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்ட்ல வந்து we'll pick the top 10 in the children category. அதுக்கப்புறம் then they will announce who are the selected people in kids category. அதுக்கப்புறம் we'll have at least 1 or 2 days for you to select the songs. ஓகேங்களா? தேங்க் யூ எல்லாரும். நன்றி. சோ எல்லாருமே சொன்ன மாதிரி கொஞ்சம் சாங்க சீக்கிரம் அனுப்புங்க. சாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சில பேர் நேற்று நைட்ல வந்து எனக்கு அனுப்புறீங்க, அப்புறம் மறுபடியும் ஃபார்வர்ட் பண்ண சொன்னேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமே அனுப்ப பாருங்க. நன்றிங்க. எல்லாரும் சேர்ந்து குரூப் பிக்சர் எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா? எல்லாரும் குரூப் பிக்சர். நன்றிங்க, வணக்கம்.